ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் என்ன உண்மை, எது சத்தியம், எது சாத்தியம் என எதுவுமே புரியாமல் தானே கஷ்டத்தோடு உன் வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களும் சரியாக சிறப்பாக உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்பதற்காக தான் உன் வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துள்ளேன். உன் குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையே பார்த்து நீ வெறுப்படையும்படி செய்து விடுகிறதா? கவலை கொள்ளாதே. உன் மனம் அமைதி அடையும்படியும் உன் வாழ்விலும் குடும்பத்திலும் சந்தோஷம் நிலவும்படியும் எல்லா விஷயங்களையும் சரி செய்யத்தான் உன் வராகி அம்மா நான் வந்துள்ளேன். ஓரிடத்தில் சில சமயங்களில் உன் வாழ்வில் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை கடினமான சூழ்நிலைக்கு தள்ளுகிறது என்பது எனக்கு தெரியும். மனித வாழ்க்கை என்றாலே ஏதாவது ஒரு சமயத்தில் எல்லா இன்பங்களும் ஒரு சேர வந்து சேரும். அப்போது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல மனித வாழ்க்கையிலேயே ஏதாவது ஒரு சமயம் எல்லா துன்பங்களும் எல்லா பிரச்சனைகளும் மொத்தமாய் வந்து சேரும். அப்போது மனம் தளராமல் அதை கடந்து வரக்கூடிய தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் சூட்சும ரகசியம். எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சமயம் நல்ல நேரம் வருவதும் இப்படி ஒரு சமயம் கெட்ட நேரம் வருவதும் சகஜம்தான். அந்த வகையில் இத்தனை நாள் நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் முடிவாகத்தான் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கியுள்ளேன். இனிமேல் நீ கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என உன்னை ஆறுதல் படுத்தி உனக்கான அனுபவத்தை எல்லாம் முடித்து வைத்து உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றியின் பக்கம் திருப்புவதற்காக தான் நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு பெரிய மரத்தில் நிறைய பழங்கள் இருந்தாலும் கூட பழங்களை எப்போதும் நான் பலவீனமான கிளைகளில் தொங்கும்படி விடமாட்டேன். எந்த கிளை பலமானதாக இருக்கிறதோ, எந்த கிளையால் அந்த பழத்தின் விதை தாங்க முடியுமோ அதில்தான் நான் அந்த பழங்களை தொங்க விடுவேன். அதுபோலதான் உன் மனதில் எந்த அளவிற்கு பாரத்தை சுமக்க முடியும், எந்த அளவிற்கு கஷ்டங்களை உன்னால் சமாளிக்க முடியும் என எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொண்ட பிறகுதான் உனக்கான வாழ்வில் துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்து அதை நீ எப்படி கடந்து கொள்கிறாய் என நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். நீண்ட நாள் உன் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சுமப்பதற்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. நீ கஷ்டப்படும்படியும் நான் விட்டுவிடவும் மாட்டேன். காலமாக நான் இருந்து உனக்கான அனுபவத்தை எல்லாம் கொடுத்து அதன் பிறகு நல்ல நேரத்தை உன் வாழ்வில் வரவழைப்பதற்காக தான் பொறுமையோடு காத்திருந்தேன். நீ ஏன் விதியின் வசத்தில் மாய்ந்து போகிறாய்? விதியை சதியால் முறியடிக்க எத்தனையோ பேர் இருக்கும்போது உன் மதியாலேயே உன் விதியை முறியடித்து வரப்பழகு. உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் சரி, உன் மனமே கூட உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி, உள்ளே அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் வாழும் உன்னை எல்லார் முன்னாலும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. என் வாழ்க்கை முழுவதுமே இப்படிதான் இருக்குமா? நான் நினைத்தது ஆசைப்படுவது என எதுவுமே எனக்கு கிடைக்காதா என்பதுதானே உனது வருத்தமாக இருக்கிறது. எனது அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பிடித்தது எல்லாமே எல்லாருக்கும் எப்போதும் கிடைத்து விடாது. அதே போல உனக்கு கிடைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு பிடித்தது போல்தான் இருக்கும் என்றும் சொல்ல முடியாது. அதை உன்னால் உனக்கேற்றாற் போல மாற்றவும் முடியாது. விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, உனக்கான துணையாகவே இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்த்ததெல்லாம் அப்படியாகவா நடந்தது? அல்லது அதை உனக்கு பிடித்தாற் போல மாற்றத்தான் முடிந்ததா? இல்லை அல்லவா? காற்றின் திசைக்கேற்ப பயணம் செய்யக்கூடிய படகு போலதானே எல்லாவற்றையும் நீ அனுசரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவ்வளவு பொறுமையும் பொறுப்பும் உனக்குள் இருக்கும்போது ஒரு அம்மாவாக நான் இருந்து எப்படி உன் கவலைகளை சரி செய்து கஷ்டத்தை துரத்தியடிக்காமல் விட்டுவிடுவேன்? என்ன வாழ்க்கை இது? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும் எந்த பலனும் இல்லையே என நீ கவலைப்படுவதை பார்த்து பொறுக்க முடியாமல் தான் நான் ஓடோடி வந்தேன். ஒரு விஷயத்தை நீ செய்யும்போது சரியாக சிந்தனை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எங்கே தோற்று போனோம் என்று யோசிக்கிறாயே தவிர எதனால் தோற்று போனோம் என்பதையும் சேர்த்து யோசி. எங்கே விழுந்தாய் என்பதை விட எங்கே கவனத்தை இழந்தாய், எதனால் தோற்றுப்போக நேர்ந்தது என நீ சிந்தித்து பார்த்தால் மீண்டும் ஒரு முறை உன் வாழ்வில் வீழ்ச்சி வராதல்லவா? முடிந்த அளவிற்கு தேவையில்லாத விஷயங்களால் உன் மனம் சஞ்சலம் அடையும்படி இல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள். மனம் என்பது கண்ணாடி போல, அது சலனப்பட்டால் சிதைந்து போய்விடும். அப்புறம் உன் நிம்மதியும் சேர்ந்து சிதைந்து போகும். அடுத்து என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உண்டாகிவிடும் அல்லவா?
நீ நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் வாழ நினைக்கிறாய். எல்லாம் சரிதான். ஆனால் சில சமயங்களில் உனது சிந்தனை என்பது தவறான பக்கம் போகிறதல்லவா? உன் மனம் கவலைகளால் நிரம்பி அமைதி அடையாமல் தினமும் அமைதியை எதிர்நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறாய். உனது கோரிக்கையாய் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளையும் உனது வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்கத்தான் உன் வராகி அம்மா ஓடி வந்துள்ளேன். வெறும் அமைதி மட்டுமே உன்னை பெரிய ஆளாக்கி கொண்டு வந்து விடுமா என்ன? அதே உனக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கையில் கொடுத்து விடுமா என்ன? சவால்களும் பிரச்சனைகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து உன்னை ஒருபடி மேலாக்கி மதிப்பு மரியாதையோடு வாழச் செய்ய வேண்டும் என்பதுதானே எனது ஆசை. எல்லா சவால்களையும் சந்திக்கக்கூடிய சக்தியும் திறமையும் உனக்குள் இருக்கிறது. நிச்சயமாய் உன் வாழ்க்கையை நான் வளமாய் மாற்றுவேன். பல சமயங்களில் நீ நிதானம் இல்லாமல் செய்த செயல்களால் தான் இப்போது சிக்கிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறாய். ஒருபோதும் நிதானமில்லாமல் இருக்காதே என் செல்லமே. அதற்கு பிறகு நீதான் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கொள்வாய். நிதானம் தவறினால் உன் நிம்மதி பறி போய்விடும். நிதானத்தை விட பிரதானம் மனிதர்களுக்கு எதுவுமே இல்லை என்பதை புரிந்து கொண்டு நிதானத்தை இழந்தால் அடுத்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழக்க நேரிடும் என்பதையும் புரிந்து கொண்டு எப்போதும் எதை செய்தாலும் யோசித்தாலும் நிதானத்தோடு பொறுமையோடு செய்யப்பார். உன் வாழ்க்கை பாதை சரியான வழியில் செல்லும்படியும் உனக்கான விஷயங்கள் நல்லபடியாய் நடக்கும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. இனி எல்லாவற்றையும் உன் விருப்பம் போலதான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். நான் சொல்வது சரிதானே? நிச்சயமாக நான் சொல்வதன் மூலமாக ஒரு சில விஷயங்களில் உன் மனம் சமாதானம் அடையவில்லை என்பது எனக்கு தெரியும். ஏதோ ஒரு கவலை உன் மனதை உறுத்தி கொண்டும் வருத்தி கொண்டும் இருப்பதும் எனக்கு தெரியும். உன் மனம் ஏன் தவறான வழியில் யோசனை செய்கிறது? கண்டதையும் நினைத்து கலங்காதே. உனக்காக எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன் என நான் வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா? மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் கவலைகள் வருவதை தடுக்கவே முடியாது. ஆனால் அதற்காக நீ எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிவிடுமா என்ன? மனம் என்பது கவலை குப்பைகள் மட்டும் நிறைந்தது கிடையாது. அது சமாதான குன்றும் கூட. உன் மனதை நீ சமாதானமாய் வைத்துக்கொள். உன் மனக்கவலைகளையெல்லாம் நான் ஆற்றுவேன். உனக்கான இன்பங்களை நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறேன். துன்பம் துன்பம் என்று ஓயாமல் புலம்பிக் கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு எவ்வளவு துன்பம் வந்தாலும் என் வராகி அம்மா காப்பாற்றுவார் என மனதிற்குள் என்னை நினைத்துக்கொள். நான் உனக்கான அருமருந்தாக இருந்து உன் சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு வழித்துணையாய் நான் வருவேன் என் செல்லமே. நீ அவசரம் என அழைத்தாலும் சரி, அவசியம் என அழைத்தாலும் சரி, உனக்காக நான் ஓடோடி உன் இல்லம் தேடி வருவேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட வழியால் உன் மனம் முள்ளில் பட்ட சேலை போல கிழிந்து தடுமாறுகிறது என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக நான் உனக்கு துணை நின்று உதவி செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் போகிறேன். நான் சொன்ன விஷயங்களையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழப்பார். எல்லாம் சரியாகும். ஓம் வராகி.